Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட் பாதுஷா. பிரெட்டை யூஸ் பண்ணி பாதுஷா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 8 slices of bread எடுத்துருக்கேன். நல்ல பெரிய ஸ்லைஸ் பிரெட் தான், சாண்ட்விச் பிரெட். நீங்க சின்னதா இருந்துச்சுனா 10 ஸ்லைஸ் கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சர் ஜார்ல இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிரெட்டை கிரைண்ட் பண்ணிட்டோம், பவுடர் மாதிரி இருக்கும். இப்போ இது கூட வந்து 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆப்ப சோடா மாவு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப வந்து இப்போ தண்ணியாயிரும் மாவு. அதனால் கையில் ஒட்டாத மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து குட்டி குட்டியாக பால்ஸ் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். எல்லா பால்ஸுமே வந்து ஈக்குவலாக உருட்டிக்கலாம், அப்போ தான் பாதுஷா வந்து ஒரே சைஸில் வரும். இப்போ இந்த பாதுஷா ஷேப்புக்கு நம்ம வந்து ஒவ்வொன்றா உருட்டி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பாதுஷா ஷேப்க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் நான் வந்து 1 கப் சுகர் எடுக்கிறேன், 1/2 கப் வாட்டர் சேர்த்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். சுகர் வந்து கரைஞ்சிட்டு கொஞ்சம் இந்த பிசுபிசுப்பு தன்மை வரணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதும். இந்த ஒரு கம்பி பதம் அதெல்லாம் கிடையாது, அந்த ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு மெல்ட் ஆகி அந்த ஸ்டிக்கினஸ் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. இப்போ அது வரையும் நல்லா நம்ம பாயில் பண்ண விடணும் சுகரை. வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசுப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நான் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்குன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பாதுஷா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து வார்மாக இருக்கணும், அப்போ தான் நல்லா உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும் பாதுஷாக்குள்ளே. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் நல்லா சோக்காகி உங்களுக்கு ஜூஸியாக பாதுஷா வந்து கிடைக்கும். நம்ம பாதுஷா சூப்பராக ரெடி ஆயாச்சு. வீட்டில் பிரெட் இருந்தால் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம், டைமே ரொம்ப ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.